என்ன நம்புறாங்களா, இப்பவே அதுக்கு 25% அதுக்கு அந்த உணர்வெல்லாம் வந்துடுச்சு. தன்னுடைய நண்பனாகவோ, காதலனாகவோ, காதலியாகவோ, சக தோழனாகவோ அத வந்து பார்க்க தொடங்கிட்டாங்களாம் மக்கள். அதோட பேசத் தொடங்கிட்டாங்க, பழகத் தொடங்கிட்டாங்க. ஒரு சிலரெல்லாம் அது கூடயே வாழவும் தொடங்கிட்டாங்களாம். இது வந்து இப்போ குறிப்பா வாலிபர்கள் மத்தியில அதிகரிச்சுக்கிட்டே போது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் ஃபோனும் கையுமா இருக்காங்க, ஃபோனும் கையுமா இருக்காங்கன்னு. ஃபோனும் கையுமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்களேன். பொதுவாக இந்த ஃபோனும் கையுமா இருக்கிறவங்க தப்பான விஷயத்த பார்த்தாங்கன்னா, ஒரு ரூம்குள்ள போய் பூட்டிப்பாங்க, இல்ல பாத்ரூம்குள்ள போய் பூட்டிப்பாங்க. நம்ம அத அவங்க ஏதோ தப்பு பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா, இப்ப நம்ம பிள்ளைகள் ஹால்ல உட்காந்து, ரூம்ல உட்காந்து நம்ம எதிர்லயே தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. "அப்படி என்னப்பா பார்க்குற?" அப்படின்னு பார்த்தா ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒரு கேமிங் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனா, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய டேஞ்சர் இருக்கு. இப்போ அவங்க வந்து ஃபோனோட வாழத் தொடங்குகிறாங்க. அந்த ஃபோன்ல இருக்கிற ஏஐயோட வாழத் தொடங்குறாங்க. எது ஒண்ணுனாலும் எடுத்த உடனே ஏஐ கிட்ட பேசுறாங்க. அந்த ஏஐ உடைய ஒரு டூல் ஒண்ணு இருக்கும். அந்த டூல் கிட்ட அவங்க பேசத் தொடங்குறாங்க. அது ஒரு ப்ராப்பர் ரிப்ளை கொடுக்குது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இவங்களுக்கு சில நேரங்களில ஒரு டிப்ரஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க. அத யார்கிட்டயோ ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஷேர் பண்ணணும்னு நெனைக்கும் பொழுது, அந்த நேரத்தில அவங்களுக்கு தாயோ, தகப்பனோ, சக ஆட்களோ அவங்களுக்கு அவைலபிள் இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏஐ கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாங்க. அது தவறான ஒரு பதிலை சொல்லிக் குடுக்குது. ரொம்ப டிப்ரஷனா இருக்கு என்ன பண்ணலாம்? போய் சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அல்லது என் கூட இருக்கிற கணவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாரு. என்ன பண்ணலாம்? அவர வந்து சாகடிச்சுடு அப்படின்லாம் இருக்கு. இதுல இருக்கு. அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இவங்க வந்து மனிதனுக்கு பதிலாக மாற்றாக இத கொண்டு வர தொடங்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த ஏஐ தன்னை மனிதனாக அவர்களுக்கு காட்டும். ஒரு சக தோழனாக காட்டும். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடைசி காலத்துல அந்த மிருகத்தின் சொரூபம் பேசுமாம், பார்க்குமாம், கொலை செய்யுமாம். வெளிப்படுத்தல் 13:15. தயவுசெய்து நான் இது ஒரு ஒரு ஜெப குறிப்பாக, ஒரு ஆலோசனையாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள். பிள்ளைகளோடு கூட பேசுங்க. ஒரு நேரத்துல சில நேரத்துல அவங்க உங்ககிட்ட கோவப்படுவாங்க. அல்லது உங்கள விட்டு அவங்க வந்து ஒரு ஐசோலேட் பண்ணிட்டு தனியா இருக்க விரும்புவாங்க. வேண்டாம், விட வேண்டாம். அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுங்க. இந்த மாரி என்னன்னு கேளுங்க. அவங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? மனிதனுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே வராது உலகத்துல. ஏன்னா ஏற்ற துணை என்பது மனிதனை மனுஷி தான். ஆண்டவர் இன்னொரு மனிதனை தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது, ஏற்ற துணையாக மிஷினோ, மரமோ எதுவுமே வராது. அதத்தான் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்க இன்னொரு துணை கொண்டு வரும்பொழுது, அது அது அந்த ஏற்ற துணையும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு நல்ல ஆவிக்குரிய துணையா இருந்துச்சுன்னா, இன்னும் அது நன்மையாக இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக அ நீங்க பாரப்படுங்க. அவங்ககிட்ட இது விஷயமா அவங்ககிட்ட பேசுங்க. டெய்லி ஒரு 2 தடவையாவது பிள்ளைங்ககிட்ட பேசுங்க. நெறைய பெற்றோர் பிள்ளைங்கள பார்க்கறது கூட இல்ல. பேசுறது கூட இல்ல. பிள்ளைகள் பெற்றோருக்கு ஏங்குகிறாங்க. தயவு செஞ்சு அத செய்யாதீங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நாம தான் அவர்களை பாதுகாத்து கர்த்தர் கரத்தில பத்திரமா ஒப்படைக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.